தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாஜக நிர்வாகி கேசவ விநாயகம் சிபிசிஐடியில் தற்பொழுது நேராக அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலின் போது தாம்பரத்தில் ரயிலில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் தற்பொழுது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், தற்பொழுது கேசவ விநாயகர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த தேர்தல் சமயத்தில் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் கட்டுக்கட்டாக கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் பணம் சிக்கியது. இந்த பணம் அப்போது நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக இருந்த நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமாக கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி இந்த வழக்கை தற்போது விசாரணை செய்து வருகிறது. இந்த விசாரணை செய்து வந்த நிலையில் தற்போது இதுவரை இந்த வழக்கு தொடர்பாக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பாஜக பிரமுகர்கள் மற்றும் இந்த பணம் தொடர்பான பணத்தை கொண்டு சென்றவர்கள், ஓட்டுநர்கள் என பல்வேறு நபர்களின் விசாரணையானது நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த பணம் தனக்குரியது என்று மற்றொருவர் கூறிய நிலையில் தற்போது கேசவ விநாயகம் தற்போது இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராகியிருக்கிறார். இந்த கேசவ விநாயகத்திலும் ஏற்கனவே விசாரணையானது நடைபெற்றது. பாஜக முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய இந்த கேசவ விநாயகத்திடம் தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் கேசவ விநாயகத்திடம் விசாரணை செய்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் கேசவ விநாயகத்தின் வீடுகளிலும் சோதனையானது நடைபெற்றது. அப்போது பெறப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தற்போது மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். நீதிமன்றமும் சிபிசிஐடி போலீசார் முன்பு உரிய முறையில் விசாரணை செய்ய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேசவ விநாயகத்தின் உத்தரவு அளித்ததன் அடிப்படையில் தற்போது கேசவ விநாயகம் ஆஜராகி இருக்கிறார். அவருடன் பாஜகவின் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய பால் கனகராஜையும் தற்போது ஆஜராகி இருக்கின்றனர். இந்த விசாரணையானது தற்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது. விசாரணையானது இந்த மாலை வரை நீடிக்கக்கூடும் என்றும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணையானது நடைபெற்ற பின்பு இதுக்கு தற்போது வரை இந்த பணம் யாருடையது, அதாவது கடந்த 4 மாதத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த விசாரணையில் இதுவரை இந்த பணம் யாருடையது என்பது குறித்து ஒரு முழுமையாக யாருக்குமே தெரியவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து விசாரணையானது சிபிசிஐடி போலீசார் நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.